ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பர்த்டே கேக் ஆர்டரும் இருந்துச்சு. அதே மாதிரி சத்து மாவில் ப்ரௌனி ஆர்டரும் இருந்துச்சு. 250 கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம சேலம் அம்மாப்பேட்டில் இருக்கவங்க தான். ஸோ அவங்களுக்கு செய்யும் போதே நம்ம ½ கேஜியாக செஞ்சு பாதி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். எப்பயுமே ப்ரௌனி எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்போம். பட் வீட்டுக்குன்னு செய்கிறதுக்கோ இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கோ இருக்காது. ஸோ இன்றைக்கி சத்து மாவில் செய்கிறதுனால கிட்ஸுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது செகண்ட் டைம் நான் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு 10 ஐட்டம்ஸ் போட்டு சத்து மாவு வச்சு தான் செஞ்சேன். இந்த 30 ஐட்டம்ஸ் எங்கள் அம்மா எங்கள் கிட்ஸுக்காக செஞ்சுருந்தாங்க. ஸோ எக்ஸஸாக நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ½ கேஜி பேக்கெட் பண்ணி கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்களா. சரி, ஓகே, அதை வச்சு நான் செஞ்சுருவோம் அப்படின்னு 30 பொருளுக்கு போட்டிருக்க அந்த நியூட்ரிஷியஸான பவுடர் வச்சு தான் இந்த சத்து மாவு ப்ரௌனி நான் ரெடி பண்ணேன். சாப்பிட்டுட்டு கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்குன்னு எனக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கிட்ஸுக்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்தி ப்ரௌனிஸ் வேணும்னாலோ இல்லை ப்ரௌனி பற்றி ஆஃபர்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.